Okay, sure. So, welcome students for this NEET JE 2026 class. The 2026 ன்னு போட்டா 12th பசங்களுக்கு மெயினாக எய்ம் பண்ணுறோம். ஆனால் 11th பசங்களும் ஜாயின் பண்ணி அதில் பெனிஃபிட் ஆகலாம். இந்த கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுல அது அந்த டெக்னிக்கை நீங்கள் நல்லா பழகிக்கணும். அப்போ தான் இது ரொம்ப உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கூலில் இருக்கிற அந்த தியரி அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு ஈவினிங்கில் ஆன்லைன் கோர்ஸ் 4 நாள் இருக்கும். ஃபிசிக்ஸ் ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பயாலஜி ஒரு நாள், அப்புறம் மேத்ஸ் ஒரு நாள். ஐ மீன் ஓவர் வான்ஸ் ஜேஇ எழுதணும்னு விரும்புகிறவங்க அந்த மேத்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ எனக்கு நீட் மட்டும் எழுதுறேன் அப்படின்னா அந்த மேத்ஸ் தேவையில்லை. இல்லை நான் ஜேஇ மட்டும் எழுதுறேன்னா அந்த பயாலஜி அட்டன் பண்ண வேண்டியதில்லை. இது இப்போ இருந்து இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் முடி நடக்கும். ஏன்னா அடுத்த மேலே தான் உங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ இனிஷியல் ஒரு 5 monthsக்கு வி வில் பி கவரிங் 11th போர்ஷன். 11th ஸ்டாண்டர்டில் அதை வந்து பேசிக்ஸ்லேருந்து அந்த கான்செப்ட்ஸை கவர் பண்ணுவான். எல்லா ஆசிரியர்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 5 monthsக்கு அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் தே வில் பி கவரிங் 12th ஸ்டாண்டர்ட். அதுக்குள்ளே நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் படிச்சிருவீங்க. 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் வந்து வி வில் கவர். கடைசி 2 மாதம் மார்ச் ஏப்ரலில் வந்து mostly we will be looking at the past question papers, discussions of question answer sessions அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் நம்ம டீச்சர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வித் யுவர் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் யுவர் ஸ்கூலில் அட்டன் பண்ணிவிட்டு இதையும் அட்டன் பண்ணால் ஓரளவுக்கு யூ கேன் பி திஸ் திங் உங்களுக்கு உங்களால் முடியும். ஸ்கூல் நல்லா பக்காவாக கட்டடிக்காமல் அதை அட்டன் பண்ணணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் அட்டெண்ட் அவர் கிளாஸ். எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். 2-3 கிளாஸ் சேர்ந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் நாட் வெரி ஷுர். அப்புறம் ரொம்ப குழப்பம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் அட்டன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அதில் தான் நீங்கள் 12th எக்ஸாம் எழுதணும். ஒன் மோர் கோச்சிங் யூ கேன் கோ. தட் இஸ் இட் குட் பி IOM ஆர் இட் குட் பி எனிதிங் எல்ஸ். வேறு எதுனா கூட போகலாம். பட் 2-3 எல்லாம் போனீங்கன்னா குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் 2-3 போனவங்க ரொம்ப குழம்புறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் என்ன நட்ஷெல் அபவுட் திஸ் திங். இந்த ஃபிசிக்ஸுக்கு நம்ம மிஸ்டர் குரு பிரசாத் எடுப்பார். குரு பிரசாதோட ஒரு பேக்ரவுண்டு நான் சொல்கிறேன். இஸ் BE ஃப்ரம் PhD காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் he did his MS in Texas யூனிவர்சிட்டி இன் USA. அங்கே பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 10 வருஷம் அந்த நீட் கோச்சிங் சொல்லி கொடுத்துட்ருக்கார். ஸோ அவர் தான் நமக்கு ஃபிசிக்ஸ் எடுக்கிறாரு. அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு நிவேதிதான்னு ஒரு மேடம். அவங்க வந்து இந்த லீடிங் இன்ஸ்டியூட் ஃபிஜி அண்ட் ஆகாஷுக்கு நீட்டுக்கு கெமிஸ்ட்ரி எடுக்கிற மேடம். அவங்க தான் நமக்கு எடுக்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸுக்கு வி ஹேவ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் டாக்டர் ராகுல் அப்படின்னு 2 பேர் எடுப்பாங்க. அந்த ராகுல்ங்கிறவர் அமெரிக்காவிலேருந்து எடுப்பார். பயாலஜிக்கு வி ஹேவ் மேடம் பை நேம் கௌரி அண்ட் அனதர் மேடம் டாக்டர் மாதங்கிங்கிறவங்க. கௌரிங்கிறவங்க சென்னையிலேருந்து எடுப்பாங்க. மாதங்கி அங்கிறவங்க யூஎஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் இன் நட்ஷெல் அபவுட் அவர் டீச்சர்ஸ். அவங்க வந்து பட் இங்கே வந்து ஸ்கூல் மாதிரி எல்லாம் பேசிக்லேருந்து போகாமல் அந்த கான்செப்ட்ஸ் பேசிஸில் சொல்லி தருவாங்க. அதுதான் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த நீட்டுக்கோ ஜேஇக்கோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பக்கவாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் மைக்கை ஆன் பண்ணி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதை வந்து கேட்காம இருக்க வேண்டாம். இன்கேஸ் கிளாஸில் கேட்க முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டவுட்டை போடலாம். அது வந்து ஆசிரியர் வந்து அடுத்த கிளாஸ்க்குள்ளே அவர் ஆன்சர் பண்ணுவார். இல்லைன்னா கூட அந்த அடுத்த கிளாஸில் வந்து அதுக்கு என்ன ஆன்சருங்கிறது பண்ணுவாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா நீங்கள் சில கொஸ்டின்ஸ் நீங்கள் போடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் போடுறதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை ஆசிரியர்கள் நாங்களே சில போடுவோம், நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அது ஆக்டிவாக குரூப்பை வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. 24/7 நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இந்த 8வது 9வதுக்குள்ள நாங்கள் சில கிளாஸ் எடுக்கிறோம். அங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா 10-15 கேள்வி வந்துடுது ஒரு நாளில். அது எல்லாரும் ஆன்சர் பண்ணுறாங்க. சில தவறாக இருக்கலாம், சில ரைட்டாக இருக்கலாம், இல்லை இருக்கலாம். அது வந்து பயங்கர டிஸ்கஷன் நடக்குது. அதனால் எல்லா குழந்தைகளுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிறாங்க. நீங்களும் அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போக போக பல விஷயங்கள் நம்ம பேசுவோம். எவ்வளோ எஃபெக்டிவாக எப்படி இந்த ஆன்லைன் கல்வியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் அ ஃப்ரீ சர்வீஸ். வி டோன்ட் சார்ஜ் எனிதிங். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது குரு வந்து அவர் வந்து ஃபிசிக்ஸ்க்குன்னே பெரிய ஒரு ஹேண்ட் புக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய ஆன்லைன் மெட்டீரியல் அவரே டெவலப் பண்ணார். அவரே எழுதின மெட்டீரியல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் 1 by 1 ஷேர் பண்ணுவார். ஸோ இனிஷியலி கொஞ்சம் தியரியில் ஆரம்பித்து அப்புறம் போக போக கொஸ்டின்ஸ் அந்த கான்செப்டில் என்னென்ன கொஸ்டின் வருதோ அதெல்லாம் பார்ப்போம். குரு, நவ் ஓவர் டு யூ. நீங்கள் கேரி ஆன் குரு.
குரு கேக்குதுங்களா? தேங்க் யூ சார். இந்த brief போது அப்ப போக போக we will talk about many things. சரிங்களா? ஓகே. யா கேரி ஆன். ஸோ ஃபிசிக்ஸ், ஸோ சார் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. ஸோ ஐ வாண்டட் டு டாக் ஃப்ரம் அ ஃபிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் எல்லாருமே இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் 11th முடிச்சிருக்கீங்க, மோஸ்ட்லி எல்லாரும் 11th முடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஐடியா இருக்கும் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி என்ன, எங்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். So some of the things I can share right now is like physics பொறுத்த வரைக்கும் I would say theory and concepts. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது நீங்கள் தெரிஞ்சாதான் வந்து நியூமெரிக்கலை அட்டெம்ப்ட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இப்போ தியரி அண்ட் கான்செப்ட்ஸ்க்கு வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹேண்ட் புக்ஸ் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்களே கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த வெப்சைட் நான் காமிக்கிறேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஹேண்ட் புக் மெட்டீரியல் வந்து இது பண்ணிக்கலாம். எதுக்கு சார் டெக்ஸ்ட் புக் வேறு ஹேண்ட் புக் வேறு அப்படின்னாக்கா, டெக்ஸ்ட் புக் வந்து எலாபரேட்டாக இருக்கும், ஹேண்ட் புக் வந்து மெயின் பாயிண்ட்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் சில டாபிக்ஸ் இல்லாத டாபிக்ஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். அண்ட் இட் பி லைக் அ குயிக் ரெஃபரன்ஸ். நீங்கள் நாளைக்கு எக்ஸாமு எனக்கு வந்து 300 pages வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா, இதில் நீங்கள் வந்து ஒரு 30 pagesல வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து ஆக்சுவலாக நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி குயிக் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடியாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். இது தவிர வந்து சிமுலேஷன்ஸ், வீடியோஸு இதெல்லாம் வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸ் ஐ சே இட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் சப்ஜெக்ட். நீங்கள் கிளாஸ் மட்டும் இப்போது நீங்கள் ஸ்கூலில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும் அட்டன் பண்ணுறதுனால எல்லா நாலேஜும் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. யூ ஹேவ் டு லேர்ன் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். நீங்கள் டியூஷன் வாத்தியார்ட்டன்னு கற்றுக்கணும், ஸ்கூல் டீச்சர்ட்டன்னு கற்றுக்கணும், ஏதாவது யூடியூப் வீடியோ அது ரிலேட்டடாக வந்தது அப்படின்னா அதை பார்த்து கற்றுக்கணும், ஏதாவது சிமுலேஷன்ஸ் ஆன்லைன் சிமுலேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை செஞ்சு பார்த்து கற்றுக்கணும், வீட்டில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி அதுலேருந்து கற்றுக்கலாம், டெக்ஸ்ட் புக்லேருந்து கற்றுக்கலாம், ஹேண்ட் புக்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் வந்து நம்பி இருக்க முடியாது. ஓகேவா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ. இது எங்கே போய் சார் இது தேடணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஐ வில் ஷேர். ஆக்சுவலாக இத்தனை நேரம் வந்து நான் போர்டில் எழுதிட்டு இருந்தேன், இப்போ தான் ஷேர் பண்ணலன்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ? தெரியுது குரு. ஓகே. ஷேர் பண்ணாமே வந்து பேசிட்டு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ தட் யூ கேன் யூனோ. ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் வந்து guruacademyandlabs.blogspot.com. ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா வந்து தினம் தேர் ஐ வில் பி அப்லோடிங் சம் மெட்டீரியல்ஸ். ஆக்சுவலி ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க, ஆர் டெஸ்டிங் வித் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங், ஒர்க் பவர் எனர்ஜியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து டாக்குமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஐ ஜஸ்ட் டாக்குமெண்டட் இட். ஸோ தட் இந்த இப்போது இது பார்த்தீங்கன்னா வந்து கான்செப்ட் கொடுத்துருப்பேன், அப்புறம் மெயின் ஃபார்முலா, அதே மாதிரி வித் ஃப்ரிக்ஷன், வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அண்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் கான்செப்ட். இது வந்து டைரக்ட் மேத்தமேட்டிக்ஸ். பிளாக் கலரில் இருக்கிறது சப்ஸ்டியூஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இந்த மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் மேத்ஸில் படிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸில் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கார் வந்து இங்கேருந்து வருது, ஸ்ப்ரிங்கில் கம்ப்ரெஸ் ஆகுது, அப்போது எவ்வளோ வந்து கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே கார் இட்ஸ் கம்மிங் வித் சர்டன் ஸ்பீட், அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஆஃப் நம்பர்ஸ். இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்ளமாக ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் உட்காந்து மண்டையை போட்டு உடச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து அப்ராக்சிமேட்டாக பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் நிறையா பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் டைமில் வந்து நம்ம இந்த கான்செப்டில் தான் நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த கான்செப்ட் என்ன சார் அப்படின்னாக்கா, நான் சார் இது நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நீங்களே கூட இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம், டைம் இல்லை அப்படின்னாக்கா. செந்தமிழ் செல்வன் சொல்றது புரியுதா? ஓகே. வேதாந்த் புரியுதுங்களா? Yes sir. Yeah, I can understand sir. Okay, very good. இப்போ சம்டைம்ஸ் நியூமரிக்கலும் இங்கே வரும், சம்டைம்ஸ் வந்து இங்கே சாப்டர் வைஸ் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து நம்ம சர்க்குலர் மோஷன் கொஞ்சம் டாபிக்ஸ் பார்த்தோம் நேற்று கிளாஸில். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அப்ரோச் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல போட்டிருக்கேன். இதை நான் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்துப்பேனே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேங்கிங் அப்ரோச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ வரும். ஸோ இதில் எது நீங்கள் பார்க்கணும் எது பார்க்க வேண்டாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் டாபிக். சொல்கிற புரியுதா? அதே மாதிரி வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூமரிக்கல்ஸில் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோட்டார் ரைடு வச்சு ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ ரோட்டார் ரைட்னா என்ன அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். So it is kind of rotating, and then carefully look at this floor as it gains some enough speed. Just look at this floor over here. Can anyone tell me what happened? Floor in the அப்படியே கீழே போயிடுது, and you can see all these people are sticking around. ஓகேவா? இப்போ இது எய்தர் நீங்கள் வந்து ஆக்சுவல் ரோட்டார் ரைட்டில் நீங்கள் போயிருக்கணும், இல்லை இந்த யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் வந்து பார்த்துருக்கணும். அப்போ தான் ரோட்டார் ரைட்னா என்னன்னு தெரியும். நியூமரிக்கலில் இந்த ரோட்டார் ரைட் இட் இஸ் ஸ்பின்னிங் அட் அ சர்டன் ஸ்பீட் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ரோட்டார் ரைட்னா என்னன்னே தெரில அப்படின்னா நியூமரிக்கலே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து இங்கே போட்டிருக்கிறது. இந்த வெல் ஆஃப் டெத் அப்படின்ற நியூமரிக்கல் ஆரம்பிப்பாங்க. அப்போ அது என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் நியூமரிக்கலே பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஆஸ் ஐ டோல்ட் யூ, சிமுலேஷன்ஸ் படிக்கணும், யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை ஐ கலெக்டட் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்க்கு வந்து இங்கே கலெக்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் 11th ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததுனால வந்து ஐ திங்க் இட் வில் மேக் மோர் சென்ஸ். ஸோ சாப்டர் வைஸ் ஸ்டடி பண்ணணும். அதே மாதிரி 12th இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஆஸ் யூ ஸ்டடி இன் யுவர் ஸ்கூல் you can go into this. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா இது நீங்கள் கிளிக் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூடியூப் வீடியோஸ் இருக்கும், சிமுலேஷன்ஸ் இருக்கும். இந்த இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கோ டு த சிமுலேஷன்ஸ். இதெல்லாம் யூடியூப் வீடியோஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேதாந்த் நீங்கள் வேவ்ஸ் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வேவ்ஸ் ஆசிலேஷன்ஸ் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நேற்று கிளாஸில் இது காமிச்சேன். நீங்கள் நேற்று கிளாஸில் இருந்தீங்களா வேதாந்த்?
No, sir. No. Today only I'm joined. Sir. Okay. In the simulation, some of the simulations are from some other authors. In the some of the simulations, I recently created it. So இதெல்லாம் இப்போ ஃபார்வர்ட் வேவ்னா என்ன, ரிவர்ஸ் வேவ்னா என்ன, அதான் இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து it will take to you this graphing calculator and simulation வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம், டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாவது சிமுலேஷன் இருந்தால் தான் இந்த இந்த ரெட் கலரும் இந்த ப்ளூ கலரும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஏ மேலே போகும்போது ப்ளூ வந்து கீழே வரும், இப்போ ஏ கீழே வரும்போது ப்ளூ வந்து மேலே போகும். ஸோ வி சே தட் இட் இஸ் 180 degrees apart. This is what we call it as phase difference between this red and blue ball is 180 degrees apart. ஓகேவா? ஸோ இதில் போய் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு தியரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் யூ கேன் பிளே அரவுண்ட். ஓகே, ரொம்ப வந்து ஹெவி சப்ஜெக்ட் கிடையாது. இஃப் யூ நோ த சப்ஜெக்ட் யூ கேன் பிளே அரவுண்ட் வித் இட் அண்ட் யூ கேன் லேர்ன் சம்திங். ஸோ த ஐடியா ஆஃப் சிமுலேஷன்ஸ் இஸ் it's called interactive simulations, meaning you can play around with it. Suppose நான் amplitude increase பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, amplitude increase ஆச்சுன்னா இங்க பாருங்க, முதல்ல 1 வரைக்கும் வந்துட்டு இருந்தது, இப்போ 2 வரைக்கும் போகும், 1.8 வரைக்கும் போகுது. So that is what is your interactive simulations. You can change some of the values. இப்போ நான் யூடியூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா you cannot change anything. அங்க இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறவர் என்ன காமிக்கிறாரோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன் அப்படின்னா யூ கேன் பிளே அரவுண்ட் வித் இட், யூ கேன் சேஞ்ச் திங்ஸ், யூ கேன் ரெடியூஸ் த ஆம்ப்ளிடியூட். அப்போது என்ன ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லா புரியும், எது சேஞ்ச் பண்ணால் எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ நான் கே சேஞ்ச் பண்ணேன்னாக்கா வேவ் லென்த் வந்து குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா கேனாக்கா ஆங்குலர் வேவ் நம்பர். Again, this introductory class நான் ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்றது காமிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? எல்லா சாப்டருக்கும் இருக்குமா அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட். ஸோ ஸ்லோலி I'll keep on adding things so that it will be useful for you. So that is what you will see in chapter wise study. நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்புக்ஸ் இந்த லிங்க்லேயும் போகலாம். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11th புக்கில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஓப்பன் யூ வித் திஸ் பிடிஎஃப். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 160 பேஜஸ் இதில் இருக்குது. 12th புக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 260 பேஜஸ் இருக்குது. ஸோ நிறையா டாபிக்ஸ் வந்து நீங்கள் புக்கில் படிக்கிறத விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அப்படின்னா புக்கு படிக்க வேண்டாமா சார் அப்படின்னா புக்கும் படிக்கணும், கண்டிப்பாக புக்கு படிக்கணும், புக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலை. பட் ஆனால் அதோட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வந்து இதுலேயும் இருக்கலாம். இல்லை அதில் கொடுத்துருக்க மெட்டீரியலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடார் மெத்தட் அப்படின்னா சம்திங் இஸ் கோயிங் அண்ட் தென் கம்மிங் பேக். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் அல்ட்ராசானிக் waves is used for measuring the depth of the scene படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் வந்து பிளேனில் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து பிளேன் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ரேடார் மெத்தட். 10th வந்து சோனார்னு படிச்சிருப்பீங்க, இது வந்து ரேடார், அது வந்து சவுண்ட் நேவிகேஷன், இது வந்து ரேடியோ வேவ்ஸ் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ என்னோட மெத்தட் என்னவா இருக்கும்னா இதுலேருந்து குயிக்காக வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வி கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த டாபிக் படிக்கிறோம் அப்படின்னாக்கா வி கேன் குயிக்லி கோ த்ரூ தீஸ் டாபிக். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது புக்லேயும் இருக்கும் சார், இருக்குமே சார் அப்படின்னா எஸ் புக்லேயும் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு அடிக்கடியே வந்து நமக்கு வந்து மறந்து போயிடும், இல்லை ஒரு கிளாரிட்டி இருக்காது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு. அப்போ சைட் பை சைட் பார்க்கும்போது we will see the similarities and differences. அப்போ அதை புரிஞ்சு நம்ம படிக்கணும். டிஃப்ரென்ஷியேஷனா என்ன, இன்டகிரேஷனா என்ன, ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம 11thலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனை வச்சு ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆஸ் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் யுவர் மேத்ஸ்
this will also become easier. Okay. So you know where to access your 11th physics handbook and 12th physics handbook. பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து அப்பப்போ நான் வந்து ஏதாவது அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். லேட்டஸ்ட் அப்டேட் ஐ வில் பி நோ அப்டேட்டிங் இட் ஓவர் ஹியர். ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் வந்தால் தான் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் தியரி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த ஹேண்ட் புக்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆன்லைனில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அந்தந்த சாப்டர் எந்த சாப்டர் படிக்கிறீங்களோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மொத்தமாக வந்து அரௌண்ட் 200 பேஜஸ்னாக்கா யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் சம் 200-300 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா மொத்தமாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So I talked about chapter wise study and e-handbooks. So sometimes வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they do some projects and they send it to me. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ வீட்டிலே உட்காந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆஸ் ஐ டோல்ட் யூ, நீங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஏதாவது திங்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் லேர்ன் மோர். ஓகேவா? ஸோ பெரிய லேபில் போய் தான் ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் இருக்கிற திங்ஸை வச்சு வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு, அவங்க வீட்டில் வந்து லிஃப்ட் இருந்திருக்கு, அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் இருந்திருக்கு. அந்த லிஃப்டில் இருந்து வந்து அவங்க வீட்டில் இருந்த வெயிங் மிஷினை வச்சு அப்பேரண்ட் வெயிட் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பேரண்ட் வெயிட் வந்து லிஃப்டில் போகும்போது நீங்கள் வந்து 11th படிச்சிருப்பீங்க. the weight will change இல்லையா? ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் you can share it with me. You can take a video or pictures and then we can share it in the groups so that மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். அண்ட் மற்றவங்களுக்கும் வந்து it might be motivating for others. இதெல்லாம் வந்து தியரி படிக்கிறதுக்கு. ஸோ இந்த சாப்டர் வைஸ் ஸ்டடி, அப்புறம் ஹேண்ட் புக் இதெல்லாம் வந்து தியரி படிக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட நியூமெரிக்கல் சால்விங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 11 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, 14 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ லாஸ்ட் 20-25-30 இயர்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இதில் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. சேம் திங் ஃபார் கிளாஸ் 12. ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் இன் அ பிளேன் 2D கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ டவுன்லோடபிள் பிடிஎஃப். ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட சஜஷன் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. விச் எவர் இஸ் ரிக்வயர்டு. என்ன இப்போ இந்த வீக் வந்து இந்த சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ வில் பி டிஸ்கஸிங் திஸ் இந்த கிளாஸ் ஆல்சோ. இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தியரி எடுக்கிறத விட இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கில் தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? வேதாந்த், do you agree? That's where you had some trouble. இல்லையா? ப்ராப்ளம் சால்விங்கில் தான். எஸ் சார், எஸ் சார். செந்தமிழ் செல்வன் கேட்குதா? இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிளாக இல்லை, அடிக்கடி வெளியே போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, பசங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு ஓகே சார் எந்தூசியாஸ்டிக்காக கிளாஸ் எடுக்கலாம். சவுண்டே இல்லாமல் நான் பாட்டுக்கு கேட்குதா அப்படின்னு யாருமே பதிலே சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அட போங்களா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு interact well. Okay, so you have to keep me motivated. Yes sir. Because கேசவ் சார் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னப்போ நான் இதுதான் சொன்னேன்,
பசங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க சார், ஆன்லைனில் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நம்ம பசங்க வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு இன்ட்ராக்ட் வெல். தெரியும்னாக்கா தெரியும் சொல்லுங்கள், தெரியலனாக்கா தெரியலன்னு சொல்லுங்கள், பட் ஆனால் யூ ஹாவ் டு இன்ட்ராக்ட். ஸோ யாரும் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா இல்லை தப்பாக சொன்னீங்க அப்படின்னாக்கா யாரும் உங்களை திட்ட போகிறது இல்லை. ஓகேவா? பட் த மோர் யூ இன்ட்ராக்ட் வெல், ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா புரியும், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது எனக்கு நல்லா புரியும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கீங்க, ஒருத்தர் பொள்ளாச்சியில் இருக்காங்க, ஒருத்தங்க வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க, உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாதான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓகே இந்த பசங்களுக்கு வந்து தியரி புரியல போல இருக்கு, அப்போ தியரி போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் எனக்கு தியரி புரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து நியூமரிக்கலில் தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து அப்பப்போ ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இங்கே கிளாஸில் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். ஓகேவா? எனக்கு இது செப்பரேட்டாக வேணும், குரூப்பில் சொல்லலாம், இல்லை கேசவ் சார்கிட்ட சொல்லலாம், இல்லை என்னோட நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது யூ ஹேவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். So again I am telling you this is a very very important resource. So ஒவ்வொரு சாப்டர்லையும் அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ 2000 இங்கே பாருங்கள் 2016, 2019, 2020 வரைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறதுனா செப்பரேட்டாக வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். 5 years கொஷின்ஸ் வந்து செப்பரேட்டாக ஸ்டடி பண்ணலாம். ஸோ 1988 2020, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 years question paper. Easily it's available in a chapter wise format. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் படிக்கலாம். நீங்கள் மற்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து சாப்டர் வைஸ் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன், சாப்டர் வைஸ் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எல்லாமே வந்து 2005, 2006 அந்த மாதிரி இயர் வைஸாக இருக்கும். இப்போ இயர் வைஸ் நீங்கள் வந்து ஒரு சாப்டர் படிக்கும்போது இயர் வைஸ் வந்து 25 கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ சாப்டர் வைஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேஜ். எல்லாருக்கும் புரிஞ்சதா? Sir, I have a doubt, sir. சொல்லுங்க, tell me. Sir, for this NEET preparation, we need to buy the NCERT books, no, sir? NCERT புக் வந்து வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. NCERT வந்து தியரி ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் மை சஜஷன் இஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டு புக் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி இன்வைட்டிங் அண்ட் இட்ஸ் வெரி என்கேஜிங். ஸோ நிறைய சிமுலேஷன்ஸ், நிறைய பிக்சர்ஸ்லாம் காமிச்சு நல்லா இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். Sir, then for the extra concepts in the NCERT books, what we can do, sir? NCERTல எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதே தான் அங்கேயே இருக்குது. ஆஸ் ஐ செட், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தான் இன்னும் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 years முன்னாடி வந்து உங்கள் புக்ஸ் அப்டேட் பண்ணப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு. நீங்கள் வந்து நியூமரிக்கல் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வேணால் NCERT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. NCERT வந்து வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, NCERT வாங்குறேன், அப்புறம் DC பாண்டே வாங்குறேன், HC வர்மா வாங்குறேன் அப்படின்ட்டு எல்லா புக்கையும் வாங்கி அடுக்கி வச்சிருவாங்க. அப்புறம் எது படிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால தான் வந்து யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வெல் வித் யுவர் டீச்சர்ஸ். இப்போ அவங்க இது படிங்க அது படிங்கன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. எஸ் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே, ஐ திங்க் ஐ வாண்டட் டு கோ ஹியர். For the 12th standard, sir, state board, the first chapter is electrostatics, sir, for 12th standard. Yeah, just a sec.
ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ என்சிஆர்டியில் வந்து இட் ஹாஸ் பீன் ஸ்பிளிட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு இருக்கு. ஓகேவா? எஸ் சார். ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் இன்னும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதையும் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம வந்து இங்கே ஆஸ் ஐ டோல்ட் யூ, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சார் வேவ் ஆப்டிக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது, அந்த சாப்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாஸ்ட் இயர், இப்போ லாஸ்ட் இயரில் வந்து நம்ம சால்வ் பண்ணதெல்லாம் வந்து இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே அப்படின்னாக்கா நல்லா பாருங்கள், இங்கே போனீங்கன்னா கொஸ்டின் மட்டும்தான் கிடைக்கும், இங்கே போனீங்கன்னா சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ லாஸ்ட் இயரில் வந்து இவ்வளோ சாப்டர்ஸ் மட்டும்தான், லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக தான் இது பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிளாஸஸ். அப்போது இந்த இவ்வளோ 5 + 2 7 சாப்டர்ஸும் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி முடித்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். Of course, we will be discussing this depending upon your requirement. Okay. So, வீட்டில் உட்காந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா யூ கேன் கம் பேக் அண்ட் லுக் அட் த சொல்யூஷன் பார்த்து எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், எனக்கு வந்து பிக்சர் எடுத்து எந்த கொஷின் அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். We can discuss it in the following class. ஓகேங்களா வேதாந்த், செந்தமிழ் செல்வன்? எஸ் சார், டன் சார். ஓகே, வெரி குட். எஸ் சார். ரக்ஷன் கேக்குதுங்களா? ரக்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நமக்கு டைம் இல்லாதனால வந்து எந்தெந்த டாபிக்ஸ் அவங்க டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணாங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கம்மிங் ஃபியூ வீக்ஸ், இப்போ மே மாதம் வந்து அவங்களுக்கு வந்து நீட் இருக்குது 2025. ஸோ இன்னும் வர்ற கிளாஸஸில் வில் பி சால்விங் அட்லீஸ்ட் 2 more சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்பும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த சொல்யூஷன்ஸும் படிச்சுட்டேன், அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் கம் ஹியர் அண்ட் டேக் சம் ஆன்லைன் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து நீட்டுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு யூ கேன் ப்ராக்டிஸ் தீஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இட் வில் ஓப்பன் அப் த ஆன்லைன் டெஸ்ட். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணலாம். அண்ட் வென் யூ கம்ப்ளீட் த டெஸ்ட் யூ வில் கெட் த சொல்யூஷன்ஸ் இன் யுவர் இமெயிலே வந்துடும். ஓகேவா? ஸோ 11th போர்ஷன் வேணால் ஒரு டெஸ்ட்டு வந்து சும்மா வந்து ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்து பாருங்கள். ஸோ தேட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகேவா? பட் இது வந்து ஐ வுட் சே இட்ஸ் மோர் லைக் அ லாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தியரி படிக்கிறது, ஓகேவா, சிமுலேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்குறது, அப்போ இது ரெண்டும். அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் வந்து நீட் பாஸ்ட் பேப்பர், அப்புறம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் படிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது தவிர எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா யூ கேன் ஆல்வேஸ் சென்ட் இட் டு மீ இன் வாட்ஸ்அப். ஐ வில் அப்லோட் த சொல்யூஷன்ஸ் ஓவர் ஹியர்.
இன்னைக்கு வந்து ஸோ ஐ கிவன் யூ சம் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் எங்கே போனாக்க எது எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது ஸ்டடி நோட்ஸ் வந்து சாப்டர் வைஸ் இந்த ஹேண்ட் புக்கில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த சாப்டரோட இது மட்டும் 200 pages நான் ஓப்பன் பண்ண வேண்டாம் சார், ஒரு 20 pages மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஓப்பன் தட் பேஜ் எல்லாம். அந்த சாப்டர் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் போனீங்கன்னா இது தவிர என்னென்னலாம் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். NTA ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ கேன் ரிப்ளை டு யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஆஸ் யூ ஸ்டார்ட் யூஸிங் இட், நான் ஏதாவது புதுசாக அப்லோட் பண்ணேன்னா நான் உங்களுக்கு லிங்க் வந்து குரூப்ஸில் அனுப்புவேன். ஸோ யூ கேன் டேக் அ லுக் அட் இட். இன்னைக்கு வந்து ஐ தாட் ஏதாவது பேசிக் சாப்டர் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் சார். அகைன் நான் வந்து ரொம்ப ஒவ்வொரு டாப்பிக்காக எல்லா டாப்பிக்கும் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் we can quickly go through some of the important topics and see how you are grasping the things. As I always say, நான் கிளாஸ் டைமில் வந்து இந்தந்த பேஜஸ் வந்து படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ கிளாஸ் வரும்போது யூ கேன் கம் ப்ரிப்பேர்ட். ஓகே, லெட் அஸ் டாக் அபவுட் சம் சிம்பிள் கான்செப்ட்ஸ் ஹியர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ வி கேன் go through it. So velocity versus time graph. So the area under the velocity time graph, what will that give you? Work done. Work done now. Velocity versus time graph la work done வருமா? எழுதிருக்கேன் பாருங்க, என்ன வரும்? Distance covered. Distance covered. அப்போ 60 km/h 2 hours போனீங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பீங்க? 120 kilometers போயிருப்பீங்க. அப்போ அந்த 120 kilometersன்றது என்னது? ஏரியான்றது கர்வ். இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சார் அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மட்டும்தான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி இன்க்ரீசிங் வெலாசிட்டிக்கு ஒர்க் ஆகும், இல்லை பேரபோலிக் வெலாசிட்டி இந்த மாதிரி இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ ஏரியான்றது கர்வ் வந்து நீங்கள் வந்து இன்டகிரேஷன், இது வந்து ½ BH யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கர்வுக்கு வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு 11th மேத்ஸ்ல? Yes sir, integration and differentiation sir. ஓகே, வெரி குட். அப்போ இன்டகிரேஷனா என்னது, டிஃபரன்ஷியேஷனா என்னது? இந்த மாதிரி ஒரு கர்வுக்கு வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்லோப் கிடைக்குமா, ஏரியா கிடைக்குமா? நீங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா கிடைக்கும், ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நோ ஆன்சரா? டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்லோப் கிடைக்கும், ஓகேவா? ஸோ மேபி ஐ கேன் ஷோ யூ தட். ஸோ நான் டிஃப்ரென்ஷியேஷனாக என்ன, இன்டகிரேஷனாக என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நான் அசியூம் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ லுக்ஸ் லைக் நீங்கள் யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ ஸ்லோப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy/dx இஸ் நத்திங் பட் ஸ்லோப். ஏன் சார் ஸ்லோப் அப்படின்னா Δy/Δx. அப்போது ஃபார் அ கிவன் Δx எவ்வளோ Δy இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்லோப், ஓகேவா? இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து வெரி ஆஃபன் வில் பி யூசிங் திஸ் n(x)(n-1).
அதே இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒய் இன்டூ டிஎக்ஸ். ஏன்னா இதுதான் வந்து டிஎக்ஸு ஒய் வந்து இட்ஸ் அ வேரியபிள், மீனிங் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதோட ஏரியா வேணும் அப்படின்னா ஒய் டாட் டிஎக்ஸ். அப்போ என்டையர் கர்வ் கீழே இருக்கிற ஏரியா எனக்கு வேணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் ஒய் டாட் டிஎக்ஸ். அண்ட் அதுக்கு ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னாக்கா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோமோ அதோட ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து டெரிவேட்டிவ், இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆன்டி டெரிவேட்டிவ். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து எனக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் வந்து எனக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இது வெலாசிட்டி, இது வந்து டைம்னாக்கா டிவி பை டிடி. வாட் இஸ் டிவி பை டிடி? எனிபடி என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி பை டைம் என்ன கிடைக்கும் எனக்கு? acceleration sir. Acceleration. Okay, very good. Actually not velocity, I should say change in velocity by time சொல்லணும். ஓகேவா? அதான் dv by dt. ஸோ இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் மேத்ஸில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே, அப்படின்னா திரும்ப சொல்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா ஸ்லோப், இன்டகிரேஷன் அப்படின்னா ஏரியா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? இது தெரியாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஃபிசிக்ஸில். ஸோ ஏரியான்றத கர்வ் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும், ஸ்லோப் வேணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அகெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்மா ஞாபகம் இருக்கா? So total distance by time taken. ஓகே, வெரி குட். இங்கே பாருங்கள், நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து லெட்ஸ் சே யூ ஆர் கோயிங் டு திருப்பூர், இல்லை செங்கல்பட்டுலேருந்து சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 100 km/h போகிறீங்க. திருப்ப வரும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அப்போ 100 km/h போக முடியல. இப்போ 50 km/h வந்தீங்க. அப்போது உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னவாக இருக்கும்? 150 by time taken. 100 plus 50, 150. 150 divided by 2? 50 by 2, 75. 75. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 75 சொல்லலாமா? எஸ் சார். இது நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஆனால் இப்போ பாருங்கள், அடிக்கடி அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னாக்கா இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணக்கூடாது. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன ஃபார்முலா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்போ இது 100 km இருந்தால் 100 + 100 200 டிவைடட் பை, போகும்போது 1 hour எடுத்துக்கிட்டீங்க, வரும்போது 2 hours எடுத்துக்கிட்டீங்க. அப்போது டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 3. அப்போ 200 divided by 3 வந்து 66.6 km/h. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, 75 கிடையாது. ஓகேவா? என்ன தப்பு பண்ணீங்கன்னு புரிஞ்சுதா? எஸ் சார். இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? மறந்துட்டீங்களா? Actually we are going from A to B, that is 100 km sir. ஆமாம், km/h. Speed 100 km/h speed. ஆமாம், டிஸ்டன்ஸ் வந்து 100 km. அப்போ 1 hourல நீங்கள் போயிடுவீங்க. எஸ் சார். திரும்ப வரும்போது 50 km/h வரீங்க. அப்போ it has taken 2 hours. எஸ் சார். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 1 hour plus 2 hours. 3 hours. Then total distance வந்து 100 plus 100. அப்போ 200 divided by 3. அப்போ இதை நம்ம எத்தனை தடவை படித்தாலும் திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமில் போய் 100 plus 50 divided by 2 போடுவோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணால் அது தப்பு. எஸ் சார். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு வேறு, ஆவரேஜ் வெலாசிட்டி வேறு. ஏன் சார் அப்படின்னாக்கா, யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது
இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எனி திங், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் அந்த இனிஷியல் பாயிண்ட். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து x2 மைனஸ் x1 டிவைடட் பை t2 மைனஸ் t1. அது என்ன சார் x2 அப்படின்னா x as a function of time. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னா என்ன அர்த்தம்? x is equal to 5t, h is equal to 10t, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ we have to substitute for 5t அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 seconds I have to put 5 into 2 அப்படின்னு போடணும். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் ஆர் டைம் இன்டர்வல். அப்போ v2 மைனஸ் v1 டிவைடட் பை t2 மைனஸ் t1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஆக்சிலரேஷன் a2 மைனஸ் a1 அப்படின்னு போடுவோம், விச் இஸ் ராங். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், v2 மைனஸ் v1 டிவைடட் பை t2 மைனஸ் t1 போடுவோம். v2 மைனஸ் v1 டிவைடட் பை t2 மைனஸ் t1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்காது, ஆக்சிலரேஷன் தான் கிடைக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டைம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ சில டாபிக் வந்து நீங்களே படித்து பாருங்கள். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் யூ அன் இன்ட்ரோடக்ஷன். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் ஐம் டூயிங் திஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், when you throw a ball what happens? ஸ்பீடு வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? மேலே போகும்போது டிக்ரீஸ் ஆகும். இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல the kinetic energy will be 0 and velocity will be there is no velocity is equal to 0. கரெக்டா? yes sir. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்கே நின்றுட்டு இருக்குமா இல்லை கீழே வருமா? Because of the gravitational force it comes down sir. Okay, as it comes down what happens to the speed? Increases. Okay, so velocity will increase. Yeah. Yes sir. அப்போ இதை நான் வந்து பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஆர் த்ரோயிங் வித் சர்டன் வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு. அப்போ இது 5 மீட்டர். அங்கேருந்து என்ன ஆகுது? வெலாசிட்டி ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டாக? எங்கே ஜீரோவாக இருக்கும்? மேக்ஸிமம் ஹைட்டு. எஸ் சார். அண்ட் அங்கே போய் அப்படியே நின்றுமா இல்லை கீழே வருமா? கீழே வரும் சார். கீழே வரும்போது வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா சேம் டைரக்ஷனா மேலே போனதுக்கு? Sir, I couldn't get you, sir. 1 second. When it is going up, velocity is positive, இல்லையா? Positive direction. Yes, sir. When it is coming down, velocity is negative direction. அப்போ you see the curve is going in the negative direction. Oh, yes, so sir. This is the அடிக்கடி இந்த கிராஃப் கொடுத்து they will ask you some questions. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியணும்? It is nothing but a ball thrown in the air. Ball thrown upwards. அப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் பை த பால் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் த ஏரியா அண்டர் த கர்வ். ஏன்னா திஸ் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ த மேக்ஸிமம் ஹைட் ரீச்ட். இஸ் தட் கிளியர்? Yes sir. Okay, very good. செந்தமிழ் செல்வன். எஸ் சார். கவனிச்சிட்டு இருக்கீங்களா? சார். ஓகே, டோனி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இஃப் யூ ரெஸ்பாண்ட் இட்ஸ் குட் ஃபார் யூ. ரக்ஷன் கேட்குதுங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே,
இந்த கிராஃப்க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? The top one and the bottom one. What is the difference? Sir, if the velocity is constant, the acceleration will be 0. எப்படி இது velocity constant எப்படி சொல்றீங்க? எழுதி இருக்கிறத வச்சு சொல்லிட்டீங்களா? Yes sir, and it's also straight line. Straight line னா இது எப்படி velocity constant சொல்றீங்க? What should you find? What graph is this? X versus t na displacement time graph. Appo in a given time you are moving equal intervals இல்லையா? அப்பனா velocity is same, constant. Yes sir. Yeah, அப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸ்லோப் வந்து சேமா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. So whenever you see a straight line, right, நீங்க இங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் இங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் இல்ல இப்படி ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் எங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் it will be constant slope. இந்த மேத்ஸ்ல இன்னும் நிறைய படிப்பீங்க, ஓகேவா? இப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், பொசிஷன் டைம் கிராஃப், ஓகேவா? அப்போ இது வந்து டெல்டா ஒய், இது வந்து டெல்டா எக்ஸ். இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் எடுத்தாக்க ஸ்லோப் பெருசாக வருமானா இல்லை, ஏன்னா இது எவ்வளோ அதிகமாச்சோ அதே அளவுக்கு இங்கே டெல்டா ஒய்யும் அதிகமாகும். அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரொம்ப பேசிக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேவா? பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஓகேவா? ஸோ நல்லா பேசிக்ஸ் தரவாக இருந்தால் தான் வந்து உங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அப்படின்னா, பொசிஷன் டைம் கிராஃப் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இங்கே என்னது வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இல்லை சேஞ்ச் ஆகுதா? Sir, velocity goes on increasing, sir, in the second one. Okay, very good. அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா பாரபோலா மாதிரி ஒரு கர்வ் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இவ்வளவுதான், இந்த டான்ஜென்ட் தான் ஸ்லோப். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் இங்க இருக்கிற ஆங்கிளை விட இங்க இருக்கிற ஆங்கிள் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி இங்க போனீங்கன்னாக்கா இன்னும் அதிகமாயிருச்சு. So that means as you keep on going, right, as the curve goes on increasing like this, slope வந்து increase ஆகும். எங்க ஸ்லோப் ஜீரோன்னு யாராவது சொல்ல முடியுமா? மேத்ஸ்ல இன்னும் படிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க மேபி மேத்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் எடுக்கணும். லோவர் மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க நான் ஒரு டான்ஜென்ட் போட்டேன்னாக்கா எப்படி இருக்கு? ஸ்லோப் வந்து இட்ஸ் parallel to the x axis. So parallel to the x axis அப்படின்னா slope is equal to 0. ஸ்லோப்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம நார்மல் ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அதே ஸ்லோப் ரோடுனா இப்படி இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் பேர் தான் வந்து ஸ்லோப், ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆங்கிள் பண்ணுதோ அது வந்து ஸ்லோப். இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்க, ஊட்டி கொடைக்கானல்லாம் போறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரோடு வந்து இட் வில் ஹாவ் அ ஸ்லோப். அப்போ இது வந்து கம்மியான ஸ்லோப்பு, இது அதிகமான ஸ்லோப்பு, இது ரொம்ப அதிகமான ஸ்லோப்பு. அதே இதுக்கு பேரலா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னா ஸ்லோப் வந்து 0. அதே வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி ஒரு கர்வ் வருதுன்னு வச்சுப்போம், இப்போ இன்வெர்டட் பேரபோலா மாதிரி. அப்போ என்ன ஆகும்? வெலாசிட்டி வந்து இட் இஸ் டிக்ரீசிங். ஏன் சார் வெலாசிட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்லோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த எல்லா கிராஃபும் வந்து உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த
சாப்டரில் வர்ற கொஷின்ஸ்லாம் வந்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே ஏன் சார் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்னு சொல்கிறோம்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். Sir, the rate of change of velocity is acceleration, sir. So if the velocity goes on decreasing, so the acceleration becomes negative, sir. Okay, very good. So that means இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அப்போது குறைஞ்சிட்டே வந்து இங்கே வந்து வெலாசிட்டி வந்து 0 ஆகிடுது. Which means since velocity is slowly decreasing, we say the acceleration is negative, because acceleration is defined as change in velocity, which is v2 minus v1 divided by t2 minus t1 time interval. அப்போ final velocity வந்து இதோட கம்மியா இருக்கு. So this is lower and this is higher, which means you will get a negative value. Okay, very good. ஸோ ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற கிராஃப்லாம் நீங்களே படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்டையர் இது நான் வந்து இப்போது I don't have to go through entire thing, right? And also don't forget, இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பொசிஷன் டைம் கிராஃப். அதே மாதிரி ஷேப்பில் இருக்கும், பட் ஆனால் வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகேவா? நம்ம அவுட் ஆஃப் ஆன்சைட்டி டியூரிங் எக்ஸாம்ஸ் நம்ம அவசர அவசரமாக வந்து இது கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இதுன்னு நினச்சிட்டு கிடுகிடுன்னு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ டோன்ட் மேக் தட் மிஸ்டேக்ஸ். ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா சேம், பட் ஆனால் வந்து த கன்வேயிங் மெசேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொன்னோம், இங்கே ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஏன் என்னபடி? ஏன் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டுங்க? ஏன்னா அதே கான்செப்ட் தான், ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்ட்ன்றனால ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் சின்ஸ் இட் இஸ் இன்க்ரீசிங், இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங், ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், இது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். இப்போ லைன் வந்து இப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ். மேத்ஸில் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கர்வ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா மேத்ஸில் வந்து வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இதுதான் நம்மளோட லெஃப்ட்டு, இதுதான் வந்து நம்மளோட ரைட்டு. நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷன் தான். அப்போ ஒரு லைன் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்க்ரீசிங் லைன், இன்க்ரீசிங் ஸ்லோப் அப்படின்னு, சாரி இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பு, பட் ஆனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்படி வந்தாக்கா டிக்ரீஸ் ஆகுது சார், அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, as I said, it is convention. நம்ம இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. சப்போஸ் இப்படி வருது அப்படின்னா தென் இட் இஸ் டிக்ரீசிங். சார் நான் இப்படி போக போகிறேன் அப்படின்னாக்கா, இப்படி போகும்போது இன்க்ரீஸ் தானே சார் ஆகும் அப்படின்னாக்கா, that doesn't matter. What matters is when you go from left to right, what is happening, and that is what we talk about. So we say this is decreasing value. Yeah, puriyama irka? No sir. Very basics. Okay, mostly mathematics nam paathiட்டு இருக்கோம். And again it's more like a revision la, நீங்க already பண்ணது தான் 11th standardல. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட்னு படிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து s is equal to ut plus half at square. அப்போ suppose if I asked you what is the displacement in 5 seconds, you can put s5.
So suppose initial velocity is 0, acceleration is 1 meter per second வச்சுக்கலாம், meter per second square. 5 seconds le வேணும் அப்படின்னா 5 square here. So then it will be 25 by 2. 12.5 meters. Suppose if they asked you what is the displacement in 6th second, அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா S6 கண்டுபிடிக்கலாம். Initial velocity I'm assuming 0. But 36 by 2, which is 18 meters. So can anyone tell me what will be the displacement in the 6th second? Already பாதி பரவல் முடிச்சிட்டேன். Sir? I'm asking you, what is the displacement in 6th second? Displacement 18 meters. So you have solved for 6th second 18 meters. என்னங்க கேட்கல நீங்க சொன்னது. Sir, you have solved for 6th second only, sir. 18 meters displacement. Yeah, but this gives you the displacement of the total displacement. 6 seconds la எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. Yes, sir. And 5 seconds la எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க அப்படின்னா somewhere up to this point, 12.5 meters. So suppose if somebody asks you what is the displacement in 6th second alone, total displacement 5.5 meters, sir. 5.5 meters. 3.5. You want to find this distance, yeah, which means 18 minus 12.5. How much is that? 18 minus 12.5. 3.5 or 5.5? 5.5. 5.5 meters. Sometimes they will ask you this question, displacement in a particular second alone. Okay, you cannot calculate this alone, you have to calculate the previous one and then you have to subtract it. That is what will give you the displacement in 6th second. இதை எப்படி சார் ஜெனரலைஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, I know that nth செகண்டுக்கு வேணும் அப்படின்னா ut, which is un, nth செகண்டுக்கு half at square. அப்போ இதோட நெக்ஸ்ட் actually yes, n minus 1. Okay, nth second வேணும்னா I have to subtract from s n minus 1. So u n minus 1 half a n minus 1 the whole square. அப்போ displacement in nth second அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, displacement in n seconds minus displacement in n minus 1. So do this math, do the simplification, you will get the answer. Actually not t, it's an n actually. யாருக்காக புரியாம இருக்கா? சிம்பிள் தான், நீங்க ஆல்ரெடி படிச்சது தான். ஓகேவா? So nothing difficult here. u into n minus u minus the minus one, it will come over here. So half a, I can elaborate, expand this, n squared plus 1 minus 2n. Can you simplify this and tell me what you are getting?
minus into minus plus. So half a 1 minus 2n. So u minus a by 2. I can interchange this and make this as a plus, because we like to write it as 2n minus 1. So let's see if I got the same answer here in the a by 2, 2n minus 1. Yeah. So that means if they ask you a formula or something like algebraic question, then you have to solve like this. This we call it as numerical problem. This we call it as algebraic problem, because we are not using numbers. Instead we use u, n in the mari letters which pandrom. So it's more like a algebra. Any doubts? No, sir. Okay. Galileo's law of odd numbers ne edho padichirkeenga. So anybody remember what that is? No, sir. I didn't study like that. You didn't study, yeah? Okay. Yes, sir. Okay, maybe you can study now. When a ball is dropped, the distance covered in equal intervals of time is a ratio of odd numbers. Okay. So what that means is, how to explain this? So that means it's like half. Ball is dropped. Dropped means u becomes 0. U is 0 ayradhanala, you will get only half a t square. A ku badala half gt square. Sir, I studied about the h height, how to find the height half gt square, like that I studied, sir, in the kinematics lesson. Okay, so you have studied this. Yes, sir. Okay. This formula, sir, h is equal to half gt square. Okay. So carefully listen here. So S is equal to ut plus half a t square. Galileo's law of odd numbers is applicable for a ball dropped. For dropped na artham, u is equal to 0. You are not giving any, you are not throwing the ball, you are just dropping the ball. Yeah. Okay. That means u becomes 0 and acceleration becomes g. Apo S 0 is 0, because when you put t is equal to 0, this will become 0. S1 calculate panninga appadina, it will be g by 2 into 1 square. S2 pathina displacement வந்து in 2 seconds எவ்வளோ displacement ஆயிருக்கும் அப்படின்னா g by 2 2 square. S3 எவ்வளோ third 3 seconds அப்புறம் எவ்வளோ distance move பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா it will be g by 2 into 3 square. S4 is equal to g by 2 to 4 square. S5 is equal to g by 2 pi square.
இப்போ நமக்கு என்ன வேணும்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அப்போது ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ சார் மூவ் ஆகிருக்கும் அப்படின்னா திஸ் மைனஸ் திஸ். அப்போ என்ன வரும் g/2 1 - 0. செகண்டில் எவ்வளோ சார் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 - 1 3. இப்போ g/2 × 3. தேர்டு செகண்டில் எவ்வளோ சார் மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 9 - 4 which is g/2 × 5. எல்லாருக்கும் புரியுதா? இதை புரியாமல் இருக்கா? திஸ் மைனஸ் திஸ், திஸ் மைனஸ் திஸ். ஃபோர்த்து செகண்டில் எவ்வளோ சார் மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 16 - 9 7. ஃபிஃப்த்து செகண்டில் எவ்வளோ சார் மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 25 - 16 which is 9. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ரேஷியோ. ஓகேவா? ரேஷியோ அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? g/2 × 1, g/2 × 3, g/2 × 5, g/2 × 7, g/2 × 9, g/2 × 11. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ரேஷியோ மீன்ஸ் ஐ கேன் கேன்சல் அவுட் த சேம் நம்பர்ஸ், ரைட்? So what do I get? 1:3:5:7:9. So what it means is, so it will keep on going. 11:13:15. அப்போ இப்போ இதை படிச்சு பாருங்க. When a ball is dropped, the distance covered in equal intervals of time is a ratio of odd numbers. அப்போ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் என்ன எடுத்திருக்கோம்? 1 செகண்ட் எடுத்திருக்கோம். அப்போ 1 செகண்ட் இன்டர்வலில் இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் 1:3:5. இது வந்து 1 செகண்ட் சொல்லலை. அப்படின்னா நம்ம 2 செகண்ட் இன்டர்வல் எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரணும். ஓகேவா? வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ டூ செகண்ட் இன்டர்வல் எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்போ திஸ் மைனஸ் திஸ், அப்போ g/2 we don't have space, so G. இப்போ 2 செகண்ட் இன்டர்வல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ g/2 into 4 - 0. 4 - 0 which will be 4. 2 செகண்ட் இன்டர்வல்னா 4க்கும் 2க்கும். ஸோ 16 - 4. 16 - 4 எவ்வளோ வரும்? 12. எஸ் 6 வேணால் எழுதிக்கலாம் இங்கே. g/2 6². இப்போ g/2 36 - 16 எவ்வளோ சார் இது? கரெக்டா? Yes sir. இப்போ என்ன சார் 2 செகண்ட்ஸில் வந்து அந்த ரேஷியோ கரெக்டாக வர மாட்டேங்குது. வருமா? இப்போ கலீலியோ தப்பு பண்ணிட்டாரா? யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. Sir, it's coming, sir. Coming now. Okay, very good. So that means g/2 cancel பண்ணிடலாம். I can cancel it with 4 இல்லையா? So 1, 3, 5. That means again I am getting 1:3:5. That means Galileo is correct. So that means நீங்கள் 3 செகண்ட்ஸ்க்கு எடுத்தீங்கனாலும் கரெக்டாக வரும், 4 செகண்ட்ஸ்க்கு எடுத்தீங்கனாலும் கரெக்டாக வரும். ஓகேவா? That means he generalized the formula saying that எந்த ஈக்குவல் இன்டர்வல்ஸ் எடுத்தாலும் இந்த ரேஷியோ ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்ளிகபிளாக இருக்கும்.
Okay, so this is what we discussed right now for the 1 second, and this is what we discussed for the 2 seconds. The doubt irukka? Galileo's law of odd numbers. இது வந்து வெறும் தியரி, ஓகேவா? பட் இதை எப்படி நியூமரிக்கல் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் நியூமரிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாமில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது, கண்டிப்பாக நீட் ஜேஇ பண்ண முடியாது. How they will ask question from this concept? They may ask you 2 consecutive situations கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு இதில் வந்து let's say it takes a certain amount of time அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது நெக்ஸ்ட் இதில் வந்து for example maybe I don't remember exactly, but I think it will be something like, for example இந்த இதில் வந்து எப்படி கேட்கலாம் இது? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா, அதுவே கூட வந்து அவங்க வந்து ஒரு கொஷினை கேட்கலாம். இல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா they can ask you இதில் வந்து 4 seconds ஆயிருக்கு. ஸோ how much will it? I will try to find some question. I don't remember it, but I've seen some questions, you know, இப்போ நம்ம பண்ணதே வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமாக கூட கேட்கலாம். Maybe we can go to this chapter wise. Motion in a straight line only பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இங்கே இருக்கு பாருங்க. What will be the ratio of distances? Maybe I can make it bigger. So what will be the ratio of distances moved by a freely falling body from rest in 4th second and 5th seconds of journey? Okay, so 4th second and 5th second, I know that it is odd numbers, 1:3:5. So that means this one, you can go back and check what we got here. So 4th second la enna kadachadhu, this one. 5th second la idu, so that means it will be 25 and yeah. Sorry, this one and this one, right? 4th second and 5th second na and that particular time alone. G/2 into 16 divided by G/25 likewise. Yeah, but that will give you the total distance covered. Yeah, I think they are asking you only the distance covered in the particular second. So 4th and 5th second. எப்பெல்லாம் இந்த 4th second 5th second அப்படி சொல்றாங்களோ அந்த particular second மட்டும்தான். 4 seconds அப்படின்னாக்கா it is the entire 4 second. 4th second அப்படின்னா அந்த செகண்ட் மட்டும், ஓகேவா? Which means I think it will be 7/9 பார்த்தோமா நம்ம? Yeah, I think it will be this and this. So 7:9. Is that clear? புரியுதா? Again, this is applicable only for a freely falling body. Freely falling body na enna artham? U is equal to drop பண்றீங்களா இல்ல throw பண்றீங்களா? Drop பண்றோம். U is equal to 0. U is equal to 0. அதுக்கு மட்டும் தான் இந்த law applicable. இல்லாட்டி இந்த Galileo's law is not applicable.
Okay. Maybe you folks can, now that we came to this, right? 51 questions இருக்கு இந்த டாபிக்ல. So maybe you can, spend some time. எப்படி நீங்கள் 11th ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்மளால் பண்ண முடியுதா, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே நம்ம ஸ்டக் ஆகிறோம், அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம 150 km/h வச்சு ஒரு ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா? எஸ் சார், 66.8. யா, அப்போ 40 + 60 100 ஆகும். 100 / 2 வந்து 50. கரெக்டா? அப்படி தானே பண்ணணும், இல்லை வேற எப்படியா பண்ணணுமா? அப்படியா பண்ணுவீங்க? 40 + 60 100, 100/2 50 அப்படியா பண்ணணும்? No sir, 200/. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, ரைட்? அதான் நம்ம அடிக்கடி பண்ணுற மிஸ்டேக்கு. Again, I am kind of jumping here and there. என்ன சார் நீங்கள் திடீர்னு அது பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, டோன்ட் worry about it, right? Everything is there in your handbook. நீங்கள் போய் உட்காந்து இது உட்காந்து படித்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன் வந்து நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், நீங்களே படித்து பார்க்கலாம். நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பீங்க, ரெஸ்பான்ஸ் டைம், ரியாக்ஷன் டைமு. ஸோ இதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள். We can discuss further in the coming classes. For now, we can do this problem quicker பண்ணியான பார்க்கலாம். A car covers the first half of the distance between the two places as 40 km/h. The other half at 60 km/h. Total distance வந்து d. இப்போ இந்த half distanceனா d/2. சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போ நம்ம d வந்து இப்படி அசியூம் பண்ணிக்கணும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே போயிருக்கீங்க, அப்போ டி தான். Total time taken வந்து you have to calculate the time taken here and you have to calculate the time taken here. So in the first situation வந்து time taken வந்து velocity is equal to distance by time. Time is equal to distance by velocity. Distance is d/2 and velocity is 40 km/h. இது வந்து ஃபார்முலாவில் உள்ள டி, இது வந்து ப்ராப்ளமில் உள்ள d/2. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இது எப்படி சார் இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இட்ஸ் ஃபார்முலா. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் வில் பி d/2 40 ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் இதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் this is t1, this is t2. So distance is equal to d/2 divided by 60. For d common everything, d will get cancelled out. So then simplify this quickly and tell me what you are getting. The quick answers, anybody? 1/2, this will become 1/80. This 1/120. So 120 to 40 எடுத்துக்கலாமா? So it will be 3 plus 2, 5.
Is that right? Are you getting this? Everyone getting that? Vedant, உங்களுக்கு வருதா சொந்தம் செல்வன்? Yes, sir. 240 divided by 5, that is 48. Yes, sir. Very good. Okay. Tony பேசவே மாட்டேங்கிறீங்க. So who else is there? That's all. Okay. Okay. உங்களோட homework வந்து இந்த ரிமைனிங் பேஜஸ்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? பேஜஸ் ஜஸ்ட் ஒரு 3 or 4 பேஜஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். Right from here, page number 17 to page number 22, 23, 24 இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம்ஸும் இங்கே ஜேஇ ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இங்கே வச்சுருக்கேன். As we do the problems, we can make use of this. First, I would say at least up to page number 22 வரைக்கும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. We can discuss this and then we can do some problems from this. So your homework is to study the theory and start doing this PDF, this one, in the chapter, motion in a straight line. Okay. Yes, sir. Any questions? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், எனக்கு அது தெரியாது சார், இது தெரியாது சார், இது பண்ணால் நீங்கள் இது எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா கொடுங்க. இன்னைக்கு எடுத்தது என்ன கரெக்டான ஸ்பீடில் இருந்ததா, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க சார், ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க சார், ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? No, sir. Sir, correct way, sir. Correct speed, sir. Okay, very good. As I told you, I do not know what is your level of understanding of the subject. Okay, so இது ஆல்ரெடி நீங்கள் வந்து தெரியும் அப்படின்றதுனால I am just going little bit in a medium speed. Okay, thank you all. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா you can stay back. Otherwise, you are free to go. Thank you all. Bye. Thank you, sir. Thank you, sir. Yeah.